உலக வரலாற்றிலேயே இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதையில வரக்கூடிய காதல் இது முதன்முறைன்னு சொல்லலாம். ஆமா, இந்திய வரலாறு சொல்லல, உலக வரலாற்றிலேயே இதுதான் முதன்முறைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கதை கேட்டீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். சுந்தரகாண்டம்னு இப்ப வந்த ஒரு படம் தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு வயசு ஒரு 35க்கு மேல இருக்கும். பயலுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல பாவம். இப்ப கூட வயசை மறைக்கிறதுக்கு டை அடிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு ஏதோ பொண்ணு பார்க்க போறாரு போல தெரியுது. டேய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாடா அப்படின்னு அப்பா கத்துறாரு. 10 நிமிஷம்ங்கிறான் ஹீரோ. அதுக்குள்ள உள்ள போறான். ஹீரோவுக்கு ஒரு அக்கா, அவங்க பிரெக்னண்டா இருக்கிறாங்க போல தெரியுது. அப்பாவோ பொண்ணுகிட்ட உன் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணு, இந்த பொண்ணையாவது இது நொட்டன்னு சொல்லாம ஓகேன்னு சொல்லுன்னு முன்னாடியே கொஞ்சம் மோல்டு பண்ணி வைக்க சொல்லிட்டு இருக்காரு. அக்காவும் ஹீரோவோட மண்டையை கழுவுறதுக்கு முயற்சி பண்றா. நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தி பொண்டாட்டி ஆகணும்னா அதுக்கு 5 கண்டிஷன் இருக்குதான். அந்த 5 கண்டிஷனும் ஒத்து போனா மட்டும்தான் அந்த பொண்ணை இவரை அக்செப்ட் பண்ணிப்பாரா, இல்லனா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாப்லையா. இப்பயும் அந்த 5 கண்டிஷனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. இப்படியே இருந்தா கடைசியில நீயே வாழா வெட்டியா தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போதா அக்கா. ஆனா ஹீரோவோட அம்மாவோ சோஃபால ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா பொண்ணு பார்க்க போகணுமே சொல்லியாச்சு, இன்னும் கிளம்பாம இருக்கிற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அம்மா, இங்க பாரா தம்பி, தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காத, அப்புறம் நீ தான் பின்னாடி வருத்தப்படணும். தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன் வளர்த்துக்காத, எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் ஹர்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்குது அந்த அம்மா. இவன் விட மாட்டேங்கிறான். சரி கிளம்பி வர்றேன், அப்புறம் அதுக்கு மேல நடக்கிறது ஆண்டை விட்ட வெளிங்கிறாங்க அந்த அம்மா. சொல்லிட்டு கிளம்புறாங்க. மொத்தமும் கார்ல ஏறி பொண்ணு பார்க்க போயாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்ணு வீட்டுக்கு எல்லாரும் நம்ம பையில ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா, அப்பா மாப்பிள்ளையோட போட்டோ கொடுக்குறப்ப அப்ப மாப்பிள்ளைக்கு 25 வயசு, இப்ப பயப்பிள்ளைக்கு 35+ போயிடுச்சு. அதனால போட்டோல இருக்கிற தம்பி தான் இந்த தம்பியான்னு எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட். ஒரே அசிங்கமா போச்சு நம்ம குமாருக்கு. அப்புறம் பொண்ணு வந்து காஃபி கொடுத்தா உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஆரம்பிக்கிறான். சரின்னு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு போல தோட்டத்து பக்கம் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரு அந்த பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கிற 5 குவாலிட்டியும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாராமா. ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு பொண்ணை சைட் அடிச்சார் போல. அந்த பொண்ணுகிட்ட பிடிச்ச ஒரு 5 விஷயத்தை தான் வேற ஒரு பொண்ணுகிட்ட இவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் இந்த 10 வருஷமா பொண்ணை தேடிட்டு இருக்காரு. அந்த ஒரு பொண்ணுகிட்ட இருந்த இவருக்கு பிடிச்ச 5 விஷயம். நம்பர் 1, கண்ணால பேச தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பொண்ணோட பதில், பேசுறதுக்கு தான் ஆண்டவர் வாயை கொடுத்திருக்கிறார்ல, வாயை வச்சு பேசுறத விட்டு எதுக்கு கண்ணை வச்சு பேசணுங்கிறா. போச்சா. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2, சாக்லேட் பிடிக்குமான்னு கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச அந்த பழைய பொண்ணுக்கு சாக்லேட் பிடிக்காது போல. சோ இதுவும் பிடிக்குச்சு. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 3, உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டா 2-3 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றா அவ. ஆனா இந்த பயலோட எக்ஸுக்கு ஏகப்பட்ட நண்பர்களா. சோ இதுவும் போச்சு. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 4, ஒரு பேப்பரை கொடுத்து எனக்காக நீ ஏதாவது இதுல எழுது அப்படின்னு கொடுக்குறான். அவ நீ ஒரு பைத்தியம்னு எழுதி தர்றா. உடனே ஹீரோ அதை படிச்சுட்டீங்க பாரு, எனக்காக ஏதாவது எழுதுன்னு சொன்னேனே தவிர என்ன பத்தி எழுதுன்னு சொல்லல. சோ 4வதும் ஃபெயிலுங்கிறான். பாசிட்டிவிட்டியா ஏதாவது எழுதி கொடுத்தா அவனுக்கு பிடிக்கும் போல. அந்த பாசிட்டிவிட்டியை தான் எதிர்பார்த்திருக்கான். அதுவும் இல்ல. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னா பொறுமை, அன்பு இதெல்லாம் இருக்கணும் போல. எக்ஸுக்கு இருந்தது போல. இந்த கேள்வியை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைக்காரம்மா தெரியாதனமா அந்த பொண்ணு மேல தண்ணி அடிச்சு விட அந்த பொண்ணு வேலைக்காரிய காட்டு கத்துன்னு கத்துறா. அப்போ பொறுமை கிடையாது, அன்பு கிடையாது. 5வது பாயிண்ட் அவுட். இவ ட்ரெஸ் மாத்துறதுக்கு போயிட்டா. 5 கண்டிஷனும் ஃபெயிலுங்கிறதுனால பொண்ணை ரிஜெக்ட் பண்றேன் டாப்ல. அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்காரிக்கு வேற காசு கொடுக்கறாரு. என்னடான்னு பார்த்தா கரெக்டா தண்ணி அடிக்க சொல்லி ஏற்கனவே டீல் பேசி முடிச்சு வச்சிருக்காரு போல தெரியுது. அந்த பொறுமையையும் அன்பையும் சோதிச்சு பாக்குறதுக்காக. நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற அப்படிங்கிறாரு அப்பா. சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கார் வருது. இது போன் கால். சிவான்னு ஒருத்தன் அட்ரஸை கண்டுபிடிக்க சொல்லி இருப்பார் போல. நம்ம ஹீரோ அட்ரஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு கால் வருதுங்க. யாரோ ஒருத்தவரோட அட்ரஸ். உடனே ஹீரோவும் அந்த அட்ரஸுக்கு வந்துட்டாரு. மசால் பொடி கடை வச்சிருப்பான் போல அந்த சிவா. நம்ம ஹீரோ போய் ஹாய் சொல்றாப்ல. ஆனா நம்ம கடைக்காரனுக்கு இவன் யாரு என்னன்னே தெரியல. இப்போ இந்த கடைக்கார யாருங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அப்புறம் இந்த நியூஸ் லவரோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் ஸ்கூல்ல வந்து யாரா என் பொண்ணு கிட்ட லவ் பண்றது, எவன்டா லவ் சொன்னதுன்னு கோவமா கேட்டிருப்பாப்ல. அப்போ ஒரு பையன், அங்கிள் எனக்கு தெரியும் அங்கிள், இவன் தான் அங்கிள் அப்படின்னு போட்டு கொடுத்திருப்பான் போல. அது மட்டும் இல்ல, அங்கிள் உங்க பொண்ணு கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது இந்த கிளாஸ் பையன் இல்ல, அவன் ஜூனியரு, உங்க பொண்ணை விட சின்ன பையன் அப்படின்னு வேற சொல்லி எக்ஸ்ட்ராவும் ஏத்தி விட்டுருப்பான் போல. நம்ம பையன் வயசுல மூத்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அப்பா காரணம் முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள என்னடா லவ்னு ஒரு அற விட்டுருப்பாரு. அப்படி அந்த அப்பார்கிட்ட போட்டு கொடுத்தவன் தான் இந்த சிவா, இந்த கடைக்காரன். அப்புறம் கடைக்காரனுக்கு தெரிய வருது இந்த பையன் யாருன்ட்டு, நம்ம ஹீரோ யாருன்ட்டு. நம்ம ஹீரோ அமெரிக்கா போறாராம், யூஎஸ் போறாராம். அதுக்கு முன்னாடி பழைய பாக்கி எல்லாம் முடிக்கிறதுக்கு வந்திருக்கிறதாக சொல்ல கடைக்காரனும், ஏண்டா ஏன் ஏரியாக்குள்ள வந்து என்ன மிரட்டுறியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு தான் சொடக்கு போட அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் சண்டைக்கு வந்து நிக்கிறானுங்க. எல்லாரையும் அடிச்சு தள்ளுறாரு நம்ம ஹீரோ. துண்டுல படிக்கலை எல்லாம் கட்டி அதை வச்செல்லாம் அடிக்க வருவானுங்க. அதையெல்லாம் புடுங்கி அவனுங்களையே தோச்சு எடுக்கிறாரு நம்ம ஹீரோ. ஒரு கட்டத்துல அந்த கடைக்காரனையும் அடிக்க வராரு. ஒருத்தன் வந்து சட்டையை பிடிப்பான். யாரா அவன் பார்த்தா அந்த கடைக்காரரோட பையனா. அந்த பிள்ளைய அடிக்காம நம்மால சண்டையை நிப்பாட்டிட்டு அந்த கடைக்காரனை பார்த்து, உன்னை அடிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல, நீ அன்னைக்கு என்ன அந்த அப்பாருகிட்ட காட்டி கொடுத்த, அதனால என் வாழ்க்கையே மாறி போச்சு, நான் லவ் பண்ண அந்த பொண்ணையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு போறான். கடைக்காரனும் சரி நாம பண்ணது தப்பு
தான் போல அப்படின்னு யோசிக்கிறார். கட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கிறார். இங்க கூட டாபிக் அந்த எக்ஸ பத்தி தான், அந்த பழைய ஸ்கூல் லவ் பத்தி தான். சின்ன வயசுலயே கட்டான லவ், எப்ப பாரு இத பத்தி தான் பேசுவான் போல. இத பத்தி பேச ஆரம்பிக்குமே அந்த ஏரியால இருக்கிறவங்க அத்தனை பேரையும் காட்டுறானுங்க. எத்தனை வாட்டின்னு எல்லா பேரும் சலிச்சுக்கிறாங்க. அங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிற ஒருத்தர் மட்டும் இந்த கூட்டத்துல புதுசு போல. அவன் மட்டும் ஆர்வமா நீ சொல்லு தல, நான் கதை கேட்கறேன்னு கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த லவரை நமக்கு காட்டுறாங்க பிளாஷ்பேக்ல. யாரான பார்த்தா ஸ்ரீதேவி விஜயகுமார், நம்ம நாட்டாமையுடைய பொண்ணு தான். அவங்கள தான் ஸ்கூல்ல லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோவோட சீனியர் இவங்க ஸ்ரீதேவி. நம்ம பையன் ஃபெயில் ஆகி சோகமா இருந்துட்டு இருப்பாப்ல. ஸ்ரீதேவியோ ரொம்ப பாசிட்டிவா, எதையும் நெகட்டிவா எடுத்துக்காம எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறவ. அதை பார்த்து தானும் சந்தோஷமா இருக்கணும்னு ஃபெயில் ஆகியும் கூட சந்தோஷமா இருந்திருப்பான். அவளுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகளாம், எல்லாரு கூடயும் ரொம்ப ஜாலியா சகஜமா பழகுவாளாம். நிறைய பேர் அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக என்னென்னமோ கொடுத்து பார்ப்பாங்க. ஆனா எதுலயுமே அவ இம்ப்ரெஸ் ஆக மாட்டா. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வயலுக்கு அந்த பொண்ணு மேல காதல் வந்துச்சான். அது மட்டும் இல்ல, அவளோட அந்த கண்ணு மொழி பேசுமா, அவ்வளவு ஜாடை வார்த்தைகளை பேசுமா அப்படின்னு வர்ணிக்கிறான். அவ மேல தெரியாதனமா யாரோ அழுக்கு தனியா ஊத்திடுறாங்க. அதுக்கு கூட திட்டாம பரவாயில்ல அப்படின்னு பொறுமையா சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணை தான் நான் வருங்கால மனைவியா ஏத்துப்பேன்னு இப்போ ஒத்த காலில் நம்ம பையன் நிக்கிறதுக்கான காரணம் இதுதான். இப்படி ஒரே பாட்டுல தான் ஒட்டுமொத்த காதலையும் கண்ணு முன்னாடி காட்டிடுறாங்க. அப்பவே லவ்வருக்கு கிஃப்ட் லெட்டர்னு யாருக்கும் தெரியாம அவ பேக்ல நம்ம பைய அந்த வயசுலயே வச்சுட்டு வந்திருப்பான். ஸ்கூல்ல அவ ஒரு டிராமாவை ஏதோ எடுத்து நடிச்சிட்டு இருக்கா போல. அங்க அவளுக்காக ஒரு கம்மலை கிஃப்டா ஓரமா நம்ம பைய வச்சிருப்பான். அதை எடுத்து பார்த்தா கம்மல் நல்லா இருக்கேன்னு இவ எடுத்து வச்சுப்பா போல. அதையே தன் காதலுக்கு சம்மதம் நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறான் இவன். கட் பண்ணா நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல பிளைட்டுக்கு லேட் ஆச்சுன்னு வேக வேகமா போயிட்டு இருக்கிறார். அங்க தெரியாம ஒரு பொண்ணு மேல மோத அவ கையில இருந்த காஃபி கொட்டி அவ ட்ரெஸ் எல்லாம் கொட்டி கரையாயிடுச்சு. நம்ம பைய ஐயோ சாரிங்க தெரியாதனமா நடந்து போச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்கறான். அவளோ பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க அவசரமா எங்கேயோ போறாப்ல தெரியுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்கங்கறாங்க. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவன் கேட்ட அந்த பொறுமைங்கிற விஷயம் இந்த பொண்ணு கிட்ட இருக்குது. 5 விஷயத்துல ஒரு கேரக்டர் இங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. மீதி கேரக்டரும் அந்த பொண்ணுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பயலுக்கு ஆர்வம். உங்க ட்ரெஸ் இப்படி கரையாயிடுச்சு, என் மனசு கேட்கல, பதிலுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன் நடமுடிச்சு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறான். அவளும் சரின்னு வாங்கிக்கிறா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறானா, நான் கூட அமெரிக்கா போறான்னு நினைச்சேன். ஃபிளைட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு 2 பேர் அப்படியே காஃபி கொடுத்துட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கூட இவன் போற அதே ஊருக்கு தான் போறா போல. ஆனா அடுத்த ஃபிளைட் அதை பத்தி பேசிட்டு இருக்கையில தான் நம்ம பயலுக்கு கல்யாணம் ஆகலங்கிற மேட்டர் அவளுக்கு தெரிய வருது. சரின்னு அப்படியே ஃபுல்லா பேசிட்டு ஃபிளைட்டுக்கு 2 நிமிஷம் இருக்கையில நான் கிளம்புறேன்னு கிளம்புறான். ஹீரோயின் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே போக எதுக்கு ட்ராலி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க போல. ஐயோ பாத்து அப்படின்னு அவ கண்ணால மொழி பேசுவா. ஜஸ்ட் மிஸ்ல பைபிள்ல இடிக்காம எஸ்கேப் ஆனா. சோ கண்ணால மொழி பேசுற அந்த பாயிண்ட் உள்ள வந்துருச்சு. 2 கண்டிஷன் ஓவர். ஃபிளைட்ல போறப்ப கூட நம்ம ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கிறான். ஃபிளைட்டை விட்டு இறங்குனதும் வெளியில ஃப்ரெண்டுக்காரனும் அவளோட நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா. அவங்க கிட்ட ஏர்போர்ட்ல நடந்த மேட்டர் எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். ப்ரொஃபஸருக்கு இவனை பத்தி தெரியும், இது வேலைக்காகாதடா டேய் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா கூட இருக்கிற பொண்டாட்டிக்காரியோ நீ ட்ரை பண்ணி மச்சான், எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு தெம்பூட்டுற வகையில 4 வார்த்தை பேசுறா. சரி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு நம்ம பையன் முடிவு பண்ணிட்டான். பேசையில அவளோட பேர் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சிருப்பான். சோ அந்த பேரை ஒரு அட்டையில எழுதி பின்னாடி ஃபிளைட்ல தானா, அதுவும் இதே ஊருக்கு தானே அந்த பொண்ணு வர்றா, அவளை எப்படியாவது பேசணும் கரெக்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணும் விவரம் தெரியாம இந்த பக்கம் தான் வர்றா. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லி தான் பயபுள்ள ஃபிளைட் எல்லாம் பிடிச்சி இங்க வந்திருக்குது. இப்போ அதே ஃப்ரெண்டுக்காரன் ஃபோன் பண்ணி என்னடா கல்யாணத்துக்கு வரலையா அப்படின்னு விசாரிச்சா நம்ம ப்ரொஃபசர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், சோ வர லேட் ஆகும்னு அள்ளி விடுறாரு. எதுக்கு நம்ம ஹீரோயினை தேடுறதுக்காக. இவனுக்கு ஃப்ரெண்டு கல்யாணத்தை விட இவனுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறது தான் முக்கியம். ஆனா எந்த ஒரு பொண்ணும் இந்த பேரை பார்த்து இவனை நோக்கி வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேரை அந்த பொண்ணு தெளிவாவே சொல்லலைங்க. ஏதோ ஃபோபி பிபின்னு ஏதோ ஒரு பேரை சொல்றாங்க. அந்த பொண்ணு பேரை ஒன்றும் தெளிவா சொல்லல. அவங்க ஒரு கஃபேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கஃபேல ஏதோ பேர் எழுதி போடுற வழக்கம் இருக்கும் போல. அந்த கப்ல ஏதோ பேர் எழுதி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேரை தான் அறவரையாவன் பார்த்திருப்பான். அதே மாதிரி பழக்கம் இருக்கிற மித்த கஃபே ஏரியாலும் இந்த ஏரியா பக்கம் தேடி பார்க்கறான். ஒரு கால் இங்க வந்திருக்கலாம், கப்பல பேர் எழுதி இருக்கலாம் அப்படின்னு தேடி பார்க்கறான். அப்புறம் அங்க கடைக்காரங்கிட்ட எல்லாம் பேரை சொல்லி இப்படி ஒருத்தவங்க வந்தாங்களான்னு விசாரிக்கிறான். ஒரு பயனும் இல்ல. நம்ம ப்ரொஃபசர் ஃப்ரெண்டு இவனுக்கு கல்யாணம் ஆனா சரி இவன் தொல்லை அடங்கும்னு ஒருபடி மேல போய் குப்பையெல்லாம் பிறக்க பாக்குறாரு. அவ பேர் எழுதின கப்பு ஏதாவது கிடக்குதான்னு. அப்புறம் வேற வழி இல்லாம சோசியல் மீடியா பக்கமெல்லாம் அவளோட பேரை போட்டு தேடுதல் வெட்ட நடக்குது. அதுலயும் உருப்படியா எதுவும் நடக்கிறாப்ல தெரியல. அந்த பொண்ணு எப்படியாவது கிடைக்கணும்னு சர்ச்சில் எல்லாம் போய் வேண்டுதல் எல்லாம் வெகு சிறப்பா நடக்குது. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்குன்னு வந்தவன் கல்யாணத்துக்கு போகாம அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ப்ரொஃபசர் ஃப்ரெண்டோ காலேஜுக்கு முழுக்க போட்டு பொண்ணை தேட போறேன்னு கிளம்பிட்டாரு. ஆனா முழுக்கு போறதா இருந்தா காலேஜ்ல போய் ப்ராப்பரா பர்மிஷன் போட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு வரணும், பர்மிஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு வரணும். சோ அதுக்காக கையெழுத்து போட்டு வரேன்ட்டு போறாப்ல. நம்ம பையலும் அந்த ப்ரொஃபசரோட பொண்டாட்டியும் காலேஜ்ல காஃபி ஷாப்ல பேசிட்டு இருக்காங்க. அங்கேயும் அந்த கப்புல பேர் எழுதி தருவாங்க போல. அப்பதான் நம்ம பையலுக்கு தோணுது, ஒரு காலம் அந்த பொண்ணு ஏன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்க கூடாதுன்னு, ஏன் அந்த காலேஜ் இந்த காலேஜா இருக்க கூடாதுன்னு கூட அடுத்த டவுட் வருது. சரின்னு குப்பையை
குப்பையை கலருவேன்னு கலர்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணு பேரு போட்டு ஒரு கப்பு இருக்குது. அப்ப அவ இங்கதான் படிக்கிறா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி மேட்டரை பொண்டாட்டி எடுத்து சொல்றா. அதை கேட்ட நம்ம ப்ரொஃபசர் யாரா இருக்கும்னு பதட்டத்துல ஓடி வராரு. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் காலேஜ் ஃபுல்லா தேடணும்னு முடிவு பண்ணி தேட போறாங்க. இதுல ப்ரொஃபஸரோட பொண்டாட்டி ஒருபடி மேல போய் காலேஜோட என்ட்ரன்ஸ்ல பூட்ட போட்டு வெளியில போகக்கூடிய பஸ் எல்லாம் நிப்பாட்டி நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி விசாரிச்சிட்டு இருக்கா. போற வர பொண்ணுங்களோட ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணி பாக்குறா. அந்த காஃபி ஷாப்ல இருந்த பையன் கூட நம்ம ஹீரோக்காக அந்த பொண்ணை தேடுறான். ஹீரோவும் ஒரு பக்கம் இங்கதான் இருப்பா அங்கதான் இருப்பான்னு காலேஜ்ல ஒரு இடம் விடலையே சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறாரு. ஒரு கட்டத்துல ஒரு பக்கம் அந்த ப்ரொஃபசர், இன்னொரு பக்கம் அவர் பொண்டாட்டி, இந்த பக்கம் நம்ம ஹீரோன்னு 3 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. பொண்டாட்டி இல்ல நான் யாரையும் பாக்கலங்கிறா. ப்ரொஃபசர் யாரையும் பார்க்கல. இருந்தாலும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, இங்க படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஒரு 20, 21, அதிகபட்சம் 25 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அப்போ உன்னை விட எல்லாரும் 10 வயசு சின்னவங்கடா. அதனால இது நமக்கு செட் ஆகாது. நீ கண்டுபிடிச்சாலும் அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லுவான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால தேவையில்லாம அந்த பையலை ஏத்தி விடாதுன்னு பொண்டாட்டியை தான் திட்டுறாரு ப்ரொஃபசர். அதே சமயம் காஃபி ஷாப்ல இருந்து அந்த பையன் ஓடியாந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டதா சொல்ல நம்ம பையலை கையில பிடிக்க முடியல. அம்புட்டு சந்தோஷம். வேகமா ஓடி போய் பாக்குறாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினே தான். ப்ரொஃபசருக்கோ ஷாக். ஏண்டா நீ படிக்கிற காலத்துல கூட உன்னை விட பெரிய பொண்ணை தான் ரூட்டு விட்டேன். வயசு வித்தியாசம் பார்க்கல. சரி, இப்பயும் இன்னொரு பொண்ணை ரூட்டு விடுற. ஆனா இந்த பொண்ணு வயசு வித்தியாசம் பார்க்காம சின்ன பொண்ணா போய் நீ லவ் பண்ணி தொலைறடா. ஒரு இடத்துல கூட உன் வயசுக்கு நிகரா ஒரு பொண்ணை பார்க்க மாட்டேன்னு திட்டுறாப்ல. உடனே ப்ரொஃபசர் பொண்டாட்டி, அட விடுங்க, சச்சின் டெண்டுல்கர் யாரு, நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவரை விட வயசான பொண்ணை தான் கட்டி இருக்கிறாரு. சந்தோஷமா வாழலையா, 2 பிள்ளைய பெத்துக்கலையா அப்படின்னு வக்காலத்தை வாங்குறாங்க. அந்த பொண்ணை நம்ம ப்ரொஃபசர் கூட தெரியும் போல. டேய், அவளோட ஒரிஜினல் பேரு வேற. கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பா. அவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு கூட சொல்லி பாக்குறாப்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறா நம்ம பையன். அவ கிட்ட போய் பேச போறான். நம்ம ஹீரோயினோ பக்கத்துல வரத பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு, ஓ என் பேரை சொல்லி இந்த காலேஜே ரணகலப்படுத்தி தேடிக்கிட்டு இருக்கிறது நீங்க தானா அப்படின்னு அவன் முந்திக்கிட்டு கேக்குறா. நம்ம பையனும் ஆமாங்கிறா. ஏதோ பேசணும்னு தோணுச்சுங்கிறா. ஏன் கப்புல உன் ஒரிஜினல் பேரை மறைச்சுட்டு வேற ஏதோ ஒரு பேர் எழுதி போடுறியே அப்படின்னு விசாரிப்பான். பிபி அந்த பேரு. இவ பாக்குற ஒரு சீரீஸ்ல அவளோட ஃபேவரட் கேரக்டரோட பேரா அது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஹாலிவுட் டிவி சீரிஸ் இருக்குது. 10 வருஷம் ஓட்டினாங்க. 10 எபிசோடு. அத்தனையும் அருமையா இருக்கும், காமெடியா இருக்கும். அதுல பிபின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் தான் மேபி இவளுக்கு பிடிச்ச ஃபேவரட் கேரக்டரா இருக்கும் போல. சிலதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு அடுத்து விசாரிக்கிறா. ஹிமே ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறா. ரீசன் தெரியலங்கிறா. இவ கிறுக்காங்கறாப்ல பாக்குறா. பட் இருந்தாலும் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு கிளம்ப போக நம்ம பையன் நிப்பாட்டி ஒரு கப்பு காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் 2 பேரும் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசிட்டே போறாங்க. இவங்க பேசிட்டே போகையில அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆளா வந்து பேச நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் காண்டாகுது. டேய் கொஞ்ச நேரமாச்சும் நிம்மதியா பேச விடுங்களாங்கடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பாக்குறாரு. ஆனாலும் பரவாயில்ல, இவரோட கண்டிஷன்ல ஒரு மேட்டர் இதுல கிளியர் ஆயிடுச்சு. இவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறது. சோ இவர் எதிர்பார்த்த அந்த 3வது கண்டிஷனும் ஓகே. அடுத்து அந்த ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் வந்துட்டாங்க. ஹீரோயினும் நான் கிளம்புறேன் பாபான்னு சொல்லிட்டு கிளம்ப போக நம்ம பையன் அவளை நிப்பாட்டி எனக்காக ஏதாவது எழுதி தர முடியுமான்னு கேக்குறான். இந்நேரத்துல பேப்பர், பேனா, பென்சில் இதெல்லாம் எங்கிட்டு தேடுறது? அவ எவ்வளவு ஸ்மார்ட்னு பாருங்க. 2 கையில குக்கீஸை நீட்டி ஒன்னை எடுத்து இதுல எழுதி இருக்கிறது உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறா. அதுல பாசிட்டிவா ஏதோ லக்கி நம்பர் இருக்குது. சோ இதுவும் ஓகே, பாசிட்டிவான பொண்ணுங்கிறது தெரிய வருது. சோ பேலன்ஸ் இவளுக்கு சாக்லேட் பிடிக்குமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். மறுநாள் சாக்லேட்டை கிஃப்டா கொடுக்கலாமேன்னு பிளான் போட்டு வரான். ப்ரொஃபசரோட பொண்டாட்டி ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி அனுப்ப நம்ம பையலும் போய் ஒரு சாக்லேட் பாக்ஸை என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்னு கொடுக்க, சரி எனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு நோ சொல்லாம வாங்கிக்கிட்டா. ஆனா இவனோட கண்டிஷன்ல இவனோட நம்ம பையலோட எக்ஸுக்கு சாக்லேட் பிடிக்காது. இவ இப்ப வாங்கிக்கிட்டா. ஐயோ ஒரு கண்டிஷன்ல இவ ஃபெயில் ஆயிட்டாலே, இவன் நமக்கு செட் ஆக மாட்டாளேன்னு நம்ம பையன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுல அந்த ப்ரொஃபசரோட பொண்டாட்டி கூட கேவலம் ஒரு சாக்லேட்டால இந்த பையலோட வாழ்க்கை போச்சேங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றா. நம்ம பையலை பார்த்து இந்த ஒரே ஒரு விஷயம் தானே, சப்ப மேட்டர் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, மீதி எல்லாம் பாஸ் தானே அப்படின்னு பேசி பாக்குறா. நம்ம பையலோ வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல, வா ஊருக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் போல. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த பையல நிக்க சொல்லி, சாக்லேட்டை நான் வாங்கினது ஏதோ சாக்லேட் சாப்பிடுவேன் பிடிச்சு போயில்ல, அதை எனக்கா நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்க மனசு சங்கோஜப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாங்கினேன், மித்தபடி தனக்கு சாக்லேட் பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. அவ்வளவுதான், நம்ம பையலுக்கு 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. மூஞ்சில அம்புட்ட பிரகாசம். அத்தனையிலையும் அவ பாஸ் ஆயிட்டா. எல்லா கண்டிஷனும் கிளியர். நம்ம ஹீரோயினோ வாங்கின சாக்லேட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டா போல. ரைட், ஆல் கண்டிஷன்ஸ் ஓவர். இப்ப நம்ம பையன் அடுத்து செய்ய வேண்டியது என்ன? அந்த பொண்ணை லவ் பண்ணணும். அவ்வளவுதான், அவளை ஒத்துக்க வைக்கணும். ஒத்த பாட்டிலேயே ஹீரோயினை கரெக்ட் பண்ண பலவிதமான முயற்சிகளை செஞ்சு பாக்குறார். கட் பண்ணா காலேஜ்ல அந்த பொண்ணு இருக்க, ப்ரொஃபசரோட பொண்டாட்டியும் ஹீரோவும் அங்கதான் இருக்கிறாங்க. டேய் இங்க பர்றா, நீ அமெரிக்கா போறதுக்கு இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்குது. அதுக்குள்ள இந்த பொண்ணை எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணிடு, ஓம் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் ப்ரொஃபசர் கிளாஸை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டாரு. ப்ரொபோஸ் பண்ண போற அந்த மேட்டரை கேட்டதும், டேய் இதுவா இருந்தாலும் காலேஜுக்கு வெளியில வச்சுக்கடா, என் வேலைக்கு ஆப்போச்சுடாதா அப்படின்னு
அப்படின்னு பதறாரு. இவனும் போய் ஹீரோயின்ட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு கேட்க அவளும் சரின்னு சொல்லிட்டா. அப்புறம் நைட்டு 2 பேரும் பீச் பக்கம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு போல. சோ அங்க உட்காந்து அவ டைரி எழுத ஹீரோவோ என்ன எழுதுறேன்னு விசாரிக்கிறான். எனக்கு பிடிச்சதெல்லாம் எழுதுவேங்கிறா அவ. அப்படியே மாத்தி மாத்தி பிடிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ளோல திடுப்புன்னு நம்ம பைய எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுப்படுறான். இல்ல உங்க டேஸ்ட் வேற ஏன் டேஸ்ட் வேற, அதான் செட் ஆகாது அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம பைய காதல்ங்கிறது காந்த மாதிரி ஒரே போல இருந்தா ஒட்டாது, எதிர் எதிர் துருவமாக இருந்தாதான் ஒட்டும் அப்படின்னு டயலாக் வர்றான். அதனால எல்லாம் செட் ஆகும், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அடுத்த ஒரு குண்டு தூக்கி போடுறான். இதெல்லாம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறா அவ. அப்பதான் நம்ம வயலுக்கு புரிய வருது, இன்னும் 2-3 நாள்ல அமெரிக்கா போறோமே, அவ்வளவு தூரம் போனா இது எதுவுமே சரிப்பட முடியாது, காதலிக்க முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது, கூட பக்கத்திலேயே இருந்தாதானே ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும், அப்புறம் காதல் பண்ணணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும். சோ யூஎஸ் பிளானை கேன்சல் பண்ணலாமான்னு யோசிக்கிறான். இந்த பக்கம் கட் பண்ணி காலேஜில் பார்த்தா ஒரு சர்க்குலர் வருதுங்க. இங்க நம்ம ஹீரோயினோட கிளாஸுக்கு ஏற்கனவே இருந்த ப்ரொஃபசர் மாத்தப்பட்டு மேக்ஸுக்கு வேற ஒரு புது வாத்தியார் வராருன்னு பார்த்தா நம்ம பையன் தான் நம்ம ப்ரொஃபசர் ஃப்ரெண்டு கிட்ட பேசி இதே காலேஜ்ல கணக்கு வாத்தியாரா வந்து உட்காந்துட்டா. ஹீரோவும் நம்ம கிளாஸுக்கு வந்தா இவரா நமக்கு கிளாஸ் எடுக்க போறாப்லன்னு எல்லாரும் முழிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். நம்ம ஹீரோயின் வேற செம தூக்கத்துல இருக்கிறா. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு ஹீரோயின்ட்ட போய் என்னம்மா அப்படின்னு பேச ஆரம்பிச்சா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறா அவ. எதுக்கு திட்டுறா? அமெரிக்கா போகாம இங்க ஏன் முன்னாடி சுத்துறையே அறிவு இருக்கான்னு கேட்கறா போல. கரெக்டா தான் கேட்டிருக்கிறா. இல்ல நான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன், ஆனா உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா நீ சொல்லணும்ல, அதை நான் தெரிஞ்சுக்கணும்லங்கிறா. அப்புறம் 2 பேரும் வெளியில போய் பேசலாமேன்னு காலேஜோட பார்க்ல உட்காந்து பேசுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் தான் வாழ்க்கையை பத்தி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறா. சின்ன வயசுல அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருந்தாலாம். ஆனா நைட்டு இவ தூங்குன பிறகு அப்பா அம்மா 2 பேருக்கு நடுவுல சண்டை நடக்குமா. அதனாலேயே இவ தூங்காம நடக்கிற சண்டையை கவனிச்சிட்டு இருப்பா போல. சண்டை முத்தி போய் டிவோர்ஸே ஆயிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும், ஹீரோயினோட அப்பா அம்மாவும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. நைட் இவங்க சண்டையில தூங்க முடியாம இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு நைட்டு தூங்குற அந்த பழக்கமே இவளுக்கு இல்லாம போய் அப்புறம் பகல்ல இங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் தூங்குற பழக்கம் வந்துருச்சு. இப்படித்தான் இவளுக்கு பகல்ல தூங்குற பழக்கமும் ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்லாம திரியிற பழக்கமும் வந்துருச்சு போல. தான் வாழ்க்கையில அப்பாவை இழந்துட்டதுனால வேற ஒரு உறவை இழக்க கூடாதுன்னு எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகிறதாவும் சொல்றா. ஹீரோ என் கூட வான்னு இந்த மொத்தமா துணியெல்லாம் துவைச்சு காயப்படுவாங்கல்ல, அங்க கூட்டிட்டு வந்து எல்லா துணியும் எடுத்து ஒரே கொடியில போடுங்கிறாப்ல. இவ ஏன் எதுக்குன்னு கேட்டா அதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது, சொல்லு செய் அப்படின்னு சொன்னதும் அவளும் செய்யறா. போட்டு முடிச்ச பிறகு அந்த கொடி இவ்வளவு துணியை தாங்குமா அப்படின்னு நம்ம பைய கேட்கறான். அவன் முழிக்கிறா. இந்த கொடி மாதிரி தான் வாழ்க்கைங்கிறதுமா. பிரச்சனைகள் அதிகமாகும் போது கனம் கூடும் போது நம்மளோட மனசும் கணக்குமா. முடிஞ்ச அளவு பிரச்சனைகளை தூரம் போட்டு அந்த கணத்தை குறைக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அங்க கணம் தாங்காம கயிறு அந்து போச்சு. இப்படி கொஞ்சம் அப்படி இப்படின்னு மெச்சூரா அட்வைஸ் போட்டதும் அவளுக்கு இவன் மேல கொஞ்சம் அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி எங்கிறது கிளம்பி போலாமேன்னு பார்த்தா துணியை துவைச்சு காயப்பட்டவங்க எல்லாம் மரியாதையா கீழே விழுந்த துணியெல்லாம் எடுத்து மறுபடியும் துவைச்சு காயப்பட்டு போங்க அப்படின்னு திட்டுறானுங்க. இவங்களும் வேற வழி இல்லாம துணி துவைக்க கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கும் நம்ம பைய மேல இப்போ லவ் வந்துருச்சு போல. 2 பேரும் காதலர்களா அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காங்க. நம்ம பைய வந்தது ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு, அதை அட்டன் பண்ணாம ஊர் பக்கம் போயிட்டு சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறான். ஊரா பக்கமும் சுத்துறான். அப்புறம் இவளுக்கு ராத்திரி அந்த தூக்கம் வர்ற பழக்கமே கிடையாதுல்ல, ராத்திரி ஃபுல்லா மொட்டை முழிச்சு கிடப்பால, அவளை தூங்க வைக்கணும்னு சொல்லி சில பாடல்கள் அனுப்பி இந்த பாட்டெல்லாம் கேளு நல்லா தூக்கம் வரும்னு இளையராஜா பாட்டு மாதிரி சில பாடல்கள் அனுப்பி விடுறாரு. அதையெல்லாம் கேட்டு அப்படியே அவ லைட்டா தூங்கவ ஆரம்பிச்சிடுறா. மறுநாள் ரொம்ப சந்தோஷமா வந்து நேத்து நைட்டு தடவை நிம்மதியா சந்தோஷமா தூங்கின தெரியுமா அப்படின்னு எடுத்து சொல்றா. அது மட்டும் இல்லாம டப்புன்னு அந்த ஃப்ளோல அந்த சந்தோஷத்துல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் ரெடின்ட்டா. எங்க வீட்டுல வந்து பேசு, ஆல் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டா. நம்ம பயலுக்கும் ரெட்ட சந்தோஷம். உடனே அவங்க கிட்ட இருந்த ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். அது என்னடான்னு பார்த்தா என்னைக்கோ தான் ஸ்கூல் லவருக்காக ஒரு கம்மலை கிஃப்டா வச்சிருப்பான்ல, அவளும் ஆசையா எடுத்து பார்த்தாலே, ஆனாலும் அவ அதை அக்செப்ட் பண்ணிக்கல போல. அது திரும்ப நம்ம பையகிட்ட தான் இருந்திருக்குது. அதே கம்மலை தான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுக்குறான். அவளும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டா. அப்புறம் தான் அப்பாட்ட போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன் வாங்க பொண்ணு கேட்க போலாம்னு சொன்னா அவர் வர முடியாதுங்கிறாப்ல. வேணா உங்க அக்காவை கூட்டிட்டு போங்கிறாப்ல. அக்காவை என்னால முடியாதுன்னு அவளும் ஒதுங்கிறா. இவன் ஏதோ கையில கால விழுந்து ஒரு வழியா சம்மதிக்க வைக்க சரின்னு ஒத்துக்கிறா. ஏதோ ரெஸ்டாரண்ட்ல வச்சு பார்த்து பேசிக்கலான்னு பிளான் போல ஹீரோ அக்கா போயாச்சு. ஹீரோயினோட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்ன ஐட்டத்தை வாங்கிட்டு போறான்னு பாருங்க. அக்காவோ இதெல்லாம் தேவையாடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பாக்குறாங்க பேசுறாங்க. அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடியாதுன்னு தெரியாதுல்ல, அதான் முடிஞ்ச வரை எல்லாத்தையுமே வாங்கி போறதா சொல்றாப்ல. அக்காவும் தம்பியும் பேசிக்கிட்டே வந்தா எதுக்க பார்த்தா பயங்கர ஷாக். இடி மின்னல் மழை சூறாவளின்னு மொத்தமும் வந்து அடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷாக்ல இருக்கா நம்ம ஹீரோ. ஏன்னா இருக்கிறது நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல லவ் பண்ண நம்ம ஹீரோவோட எக்ஸ். ஒன் சைட நம்ம ஹீரோ லவ் பண்ண அந்த எக்ஸ் பொண்ணு ஸ்கூல் லவ். நம்ம பைய பார்த்து ஷாக் ஆயிட்டா. டே என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி ஷாக் ஆறான்னு அக்காவும் விசாரிக்கிறா. இது ஸ்கூல்ல நான் லவ் பண்ண பொண்ணுன்னு குண்டை தூக்கி போடுறான். அக்காவுக்கு இப்போ ஷாக். அக்காவுக்கு இடி மழை மின்னல் புயல் நடிக்குது. அதை விட ஷாக்கான இன்னொரு விஷயத்த சொல்றேன். இதை கேட்டா உங்க எல்லாருக்குமே இடி மழை மின்னல் ஷாக் எல்லாம் அடிக்கும். நம்ம பைய இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு இவன் ஸ்கூல்ல லவ் பண்ண அந்த பொண்ணோட பொண்ணு. இது இன்னும் எவ்வளவு
எவ்வளவு ஷாக்கான செய்தின்னு பாருங்க. அம்மாவும் பொண்ணும் ஒன்னா பேசிக்கிறத பார்த்து நம்ம பயலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரெஸ்ட் ரூம் பக்கம் அக்காவை கூட்டிட்டு போய் ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறான். காலாகாலம் கடந்து போய் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு வந்தா தான் லவ் பண்ண பொண்ணோட பொண்ணையே லவ் பண்றாப்ல ஆயிப்போச்சே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். சரி எப்படியாச்சும் சமாளிச்சு தான் ஆகணும், வா போலான்னு கிளம்புறாங்க. துறைக்கு கூலிங் கிளாஸ் வேற. ஏண்டா படுத்துறேன்னு அக்கா கேட்டா நானே பயத்தை மறைக்க போட்டுட்டு வரேன், சும்மா வாக்கா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ஆனா ஹீரோ அவங்கள பார்க்க வரதுக்குள்ள அங்க அவங்களுக்கு சாப்பாடை ஆர்டர் பண்ணிருப்பான் போல. சாப்பாடும் அவங்க டேபிளுக்கு போயிடுச்சு. ஹீரோயினுக்கு ஷாக். என்னடா நம்ம ஆர்டர் பண்ணவே இல்லையே, சாப்பாடு வந்திருக்கேன்னு ஹீரோயினுக்கு ஷாக். அதுவும் அவளுக்கு பிடிச்ச ஐட்டமா வேற வந்திருக்குது. அதான் ரொம்பவே ஷாக்கா இருக்கிறா. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அங்க வந்தாச்சுங்க. பொண்ணு இதுதான் நான் லவ் பண்ற பையன்னு அம்மாவுக்கு அறிமுகப்படுத்துறா. அதுவும் எப்படி, காலேஜ்ல தன்னோட சீனியர் அப்படின்னு போய் சொல்லி அறிமுகப்படுத்துறா. ஏன்னா ஹீரோ கொஞ்சம் பொறுமையா தான் யாரு என்னங்கறத அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சிருவான், பின்னாடி புரிய வச்சிருவாங்கிற நம்பிக்கை. அம்மா இப்போ அவங்க வேற ஷாக்ல இருக்காங்க. அது எப்படி எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கரெக்டா ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா விசாரிக்குது. இவன் யாருன்னு இன்னும் சரியா தெரியல போல. அது உங்க பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு ஏதோ ஒரு கெஸ்ல இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிருக்கதா சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் அந்த அம்மா என் பொண்ணோட சீனியர்னு இவ சொல்றா, உங்களை பார்த்தா சீனியர் மாதிரி தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தோட கேக்குறாங்க. அதையும் சமாளிக்கிறாப்ல. வேற பக்கம் அப்படியே டாபிக்க மாத்தி கொண்டு போய் எப்படியே சமாளிச்சிட்டான். சரி என்ன விஷயமா என்ன பாக்குறதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்க இவனுக்கு தொண்டை கவ்வுது. உங்க பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல வந்தவன் அதை விட்டு எங்க அக்கா வளகாப்புக்கு வந்துருங்கன்னு இன்வைட் பண்றான். லவ் மேட்டரை மறைச்சிட்டான். அந்த அம்மாவோ சரி சூப்பர் நல்லதா போச்சு வந்துட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா பொண்ணு பாருங்க பார்வையிலேயே மொழி பேசுறா. ஏன்டா லவ் மேட்டர் சொல்லலங்கிறாப்ல. நான் என்ன பண்றது பயமா இருக்குன்னு இவனும் கஞ்சாடையோட சொல்றான். கட் பண்ணா வீட்டுல உட்காந்து ஐயோ வியோன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறான் நம்ம பையன். எப்படியும் வயசு வித்தியாசமெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்க கிட்ட தன் காதலை வெளிப்படுத்தி பொண்ணை கட்டிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிடலாம்னு ரொம்ப கான்பிடண்டா இருந்தான். ஆனா கடைசியில ஸ்கூல்ல தான் கூட படிச்ச பொண்ணோட பொண்ணையே லவ் பண்ணிருக்கிறமே, இந்த மேட்டர் தெரிஞ்சா எப்படி அந்த அம்மா ஒத்துக்கும் அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கிறான். கனவுல கூட நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு சிக்கல் இவன் மாட்டுவான்னு. சரி அந்த மேட்டர் அவ இன்னும் தெரியல, அவளுக்கு இன்னும் ஞாபகம் இல்லை இவன் யாரு என்னன்னு. அதனால அந்த மேட்டரையே மூடி மறைச்சலான்னு யோசிக்கிறான். ஆனா இந்த ப்ரொஃபஸரோட பொண்டாட்டியோ ஏன் அந்த கம்மல் மேட்டர்ல நீ மாட்டிப்பேலடா, அம்மாவுக்கு கொடுத்த அதே கம்மலை தானே பொண்ணுக்கும் கிஃப்டா கொடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு கரெக்டா கேக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பஞ்சரான டயர் மாதிரி ஆயிட்டான். கரெக்ட் அந்த அம்மா கேட்டது கரெக்ட். அந்த அம்மா பாக்குறதுக்குள்ள பொண்ணுகிட்ட இருந்து கம்மலை ஆட்டைய போட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டான். சரின்னு பொண்ணுக்கு கால் பண்றான். பொண்ணு போனை எடுக்கல. வீட்டுக்கே போயிடலாம்ட்டு ஹீரோ கிளம்புறாரு. வீட்டுக்கு வெளியில இருந்து கால் பண்ணாலும் போனை எடுக்கல. என்னடான்னு பார்த்தா பால்கனில இருந்துகிட்டு உன் கூட பேச விருப்பம் இல்லைன்னு மறுபடியும் ஜாடா காட்டுறா. கண்ணால மொழி பேசுறா. நம்ம பையன் சாரிங்கிறாப்ல ஒரு வழியா சாரி கேட்க வந்து தொலைன்னு இவளும் அலோவ் பண்றா. அம்மா தூங்குறாங்களாம். சத்தம் இல்லாம ரூம் பக்கம் போய் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்தது அந்த கம்மலை ஆட்டைய போட. சோ குடிக்க தண்ணி வேணும்னு லைட்டா பெட்ட போடுறான். அங்க இருக்கிற வாட்டர் பாட்டில தண்ணி இல்ல போல. சோ அவ கீழே போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போயிட்டா. எங்கடா இருக்கும்னு தேடுறான். கண்ணுல தென்படல. அக்காக்கு கால் பண்ணி பொண்ணுங்க முக்கியமான பொருட்களை எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு விசாரிக்கிறான். அக்கா நிலைமை புரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கா. அங்க இங்கன்னு ஏதோ சொல்லிருப்பா போல. நம்ம பையலும் கபோர்ட்ல ஒவ்வொரு பக்கமா தேடுறான். அங்க மேல ஒரு பாக்ஸ் இருக்க, அதுல இருக்குமேன்னு பாக்ஸை இறக்கி பார்த்தா அடுத்த ஷாக் இவனுக்கு. மறுபடியும் இடி மலை மின்னல் புயல் எல்லாம் அடிக்குது. என்னடான்னா இந்த பாக்ஸ்ல இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருப்பான்ல, அந்த லவ் லெட்டர் எல்லாம் அப்படியே இருக்குது உள்ள. அதே சமயம் பொண்ணு இந்த பக்கம் கிட்ட வந்துடுறா. பையன் எப்படி சமாளிக்கிறான் பாரு. உன் சைல்டுஹுட் மெமரிஸ, உன் குழந்தை பருவ காலத்து போட்டோக்களை பார்த்து ரசிக்கலாமே என்று ஆசைப்பட்டு பார்த்ததாக சொல்லி சமாளிக்கிறான். இதுல என் மெமரிஸ் எல்லாம் இல்ல, எங்க அம்மாவோட மெமரிஸ் தான் இருக்குதுங்கிறா அந்த பொண்ணு. நம்ம பயலுக்கு இப்ப பழசெல்லாம் நல்லா ஞாபகம் வருது. இன்னும் இதையெல்லாம் பத்திரமா அந்த அம்மா வச்சிருக்குதே, இத்தனை வருஷத்துக்கு பிறகு வச்சிருக்கேன்னு நினைக்கிறான். ஒரு கேப் கிடைக்கும் போது ஹீரோயின் வெளியில போகும்போது கம்மல் பேக்ல இருக்குமோன்னு பேக்ல பார்த்தா அதுல தாங்க இருக்கு. சோ வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு கம்மலை எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துடுறா. வளகாப்புக்கு நானும் அம்மாவும் வரோம் அப்படிங்கிறா. நம்ம பையன் முழிக்கிறான். ஏன்னா அக்காவுக்கு வளகாப்பு நடத்துற பிளாடே இல்ல. அடா பாவி, அன்னைக்கு ஏதோ ஃப்ளோல அள்ளி விட்டுருப்பா. இப்போ அந்த சொன்ன பொய்ய நிஜமாக்குறதுக்கு அக்காவுக்கு வளகாப்பு பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணா அக்காவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் கால் பண்ணி அக்காவுக்கு வளகாப்பு நடத்தியே ஆகணும்னு பேசி ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா வளகாப்புக்கான ஏற்பாடுகள்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கிறது. ஹீரோ மட்டும் பதட்டமா இருக்கிறாரு. ஏன்டா அவ்வளவு பதட்டமா இருக்கிறான்னா, போற வரவங்க எல்லாரையும் நிப்பாட்டி சரக்க போட்டு தன்னோட ஸ்கூல் காதல் கதையை எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறான். டே பாத்ரா என் வாழ்க்கடா, பழைய மேட்டரை கிளறி பத்த வச்சிடாதீங்கடா அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோட ஃபேமிலியில அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவன் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்றான். வயசுல சின்ன பொண்ணை லவ் பண்றாங்கிறது தெரியும். ஆனா சின்ன வயசுல இவன் லவ் பண்ண பொண்ணோட பொண்ணுதான் இந்த புது பொண்ணுங்கிறது அவங்களுக்கு
அவங்களுக்கு தெரியாது. வளகாப்புக்கு அம்மாவும் பொண்ணும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா அவங்கள வரவேற்கிறேன்னு ஆர்வ கோளாறுத்தனமா முந்திக்கிட்டு போய் பேச ஆரம்பிச்சிடறாரு. ஆமா உங்க பேர் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஏன்னா சின்ன வயசுல நம்ம பையன் லவ் பண்ண அந்த ஸ்கூல் பொண்ணோட பேரு இவருக்கு தெரியும், ஆளத்தான் தெரியாது. இப்ப பேர் அந்த அம்மா சொல்லிச்சு, அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. சின்ன வயசுல நம்ம பையன் லவ் பண்ணது இந்த அம்மாவை தானு கண்டுபிடிச்சிருவார். இவரோட பொண்ணையே இப்ப மறுபடியும் கட்டிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவார். அசிங்கமா போயிடும் குமார்னு ஆயிடும். இந்த இடத்துல அந்த டாபிக் அங்கேயே கட் பண்ணணுங்கிறதுக்காக ஐயோ வயிறு வலிக்குதுன்னு ஒரு ஆக்ஷனை போட்டு அக்காகாரி எப்படியோ காப்பாத்திட்டா. ஆனா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் ஹீரோயின் யாரு அவங்க அம்மா யாருங்கிறத விசாரிக்கணுங்கிறதுலயே குறியா இருக்கானுங்க. நம்ம ப்ரொஃபசர் அந்த அம்மா கிட்ட யாரையும் பேச விடாம குறுக்கால முறுக்கால போய் அது இதுன்னு பண்ணி ஏதோ கலாட்டா பண்றாரு, சமாளிக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ யாரு உங்க அம்மா யாருன்னு யாரும் விசாரிச்சிட கூடாதுல்ல, அதனால இந்த பைய கடலை போட்டுக்கிட்டு இவங்க கிட்டயும் அந்த கூட்டம் விசாரிக்க முடியாதபடி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ எனக்கு கிஃப்டா கொடுத்த அந்த கம்மல் தொலைஞ்சு போச்சு, நான் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருந்திருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுறான். சரி பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம்னு சொல்லி நம்மளால தேத்துறாராம். ஒன்னும் தெரியாத மாதிரி ஆட்டைய போட்டதே இந்த பையதான். அப்புறம் அக்காவுக்கு நல்லபடியா வளகாப்பு நடக்குதுங்க. அந்த அம்மாவும் சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்ல ஹீரோவோட அப்பா அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். மறுபடியும் அம்மா உங்க பேரை என்னன்னு விசாரிக்கிறாரு. அக்காவுக்கு இப்ப திரும்ப எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. நல்ல வேலை கரெக்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் வர டாபிக் மாறிடுச்சு. வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த அம்மாவை பார்த்து சகஜமா பேசுறாங்க, பழகுறாங்க எல்லாம். ஏன்னா பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்க எல்லாம் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல படிக்கிறவங்க, சோ அவங்களுக்கு தெரியும் தானே பேசுறாங்க. ஆனா நீங்கெல்லாம் வராப்ல என் பொண்ணு எதுவும் சொல்லலையேன்னு விசாரிக்கும் போது எங்க கிளாஸ் சாரு கூப்பிட்டு நாங்க வராம எப்படி இருப்போம் அப்படிங்கிறாங்க பசங்க எல்லாம். அந்த அம்மாவுக்கு ஷாக்கு, எது சாரான்னு. ஆனா பசங்க கை காட்டி தான் பேசுறாங்க சாரு சாருன்னு. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோக்கு பதிலா அங்க நம்ம ப்ரொஃபசரை நிப்பாட்டிட்டா நம்ம பைய. சோ ப்ரொஃபசர் கூப்பிட்டு இருக்காரு, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கதை மாறிடுச்சு. ஓ இந்த சாரா அப்படின்னு அந்த மேட்டரை பெருசா கண்டுக்கல. சரின்னு ஒரு வழியா அம்மாவும் பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்பப்பா ஒரு நாள் ஒருவேளை அம்மாவையும் பொண்ணையும் சமாளிக்கிறதுக்கே இவங்க என்னென்ன கூத்து பண்ண வேண்டியதாயிருச்சுன்னு பாருங்க. இப்ப வாழ்க்கை பூரா இந்த உண்மையை இவங்க மறைக்கிறதா இருந்தா 100 பாட்டு எடுக்கலாம். பாகம் 1 2 3ன்னு 100 பாகம் எடுக்கலாம் இந்த கதையை வச்சு. அக்கா டேய் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற, சட்டுப்பட்டுன்னு போய் லவ் மேட்டரை சொல்லி தொலை அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வேகமா போனவன் தைரியமா சொல்லுவான்னு பார்த்தா நீங்க கிஃப்ட மறந்துட்டீங்கன்னு வேற கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். நான் எடுத்துட்டு வரேன்ட்டு போயிடுறான். உனக்கு பேச வரமாட்டேங்குது, பயப்படுறான். அம்மாவை கார்ல உட்கார வச்சுட்டு இவ போறா. நீங்க கார்ல உட்காருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இவ போறா. நீ எப்பதான் நம்ம லவ் மேட்டர் அம்மா கிட்ட சொல்ல போற அப்படின்னு கோவப்படுறான். அந்த ரிட்டன் கிஃப்ட வாங்கிட்டு வேற வரா. நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம் நான் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போறா. அப்பாவும் இதுக்கு மேல காலம் கடத்த முடியாது, வயசு போயிட்டே இருக்குது, இப்பவே நீ அந்த லவ் மேட்டரை சொல்லி ஆகணும்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவர் வேற வழி இல்லாம அந்த அம்மா கிட்ட போய் நான் சீனியர் இல்ல, அந்த காலேஜ்ல வாத்தியாரு, வயசு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத ஓப்பனா ஒத்துக்கிறார். இதெல்லாம் கேட்டதான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் தான். அங்க இருந்து பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போலான்னு பார்த்தா அவ ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டா. இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் பொண்ணை அம்மா இழுத்துட்டு போறாங்க. யாரு என்ன சொன்னாலும் அவங்க கேட்கறதுக்கு தயாராக இல்ல. வீட்டு பக்கம் வந்த பிறகு கூட அம்மாவுக்கு பொண்ணு மேல கோவம் குறையல. எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறா பொண்ணு, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவன் உனக்கு வேண்டாம், அவனை மறந்தே ஆகணும்னு அம்மா ஆட முடிக்கிறாங்க. ஆனா பொண்ணு பாருங்க, நான் எப்பேற்பட்ட மெச்சூரான ஆளை லவ் பண்றது தெரியுமா, இப்ப கூட நம்ம வீட்டு வாசல்ல நான் கஷ்டப்படுவேன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கா அவன் காத்துக்கிட்டு இருப்பான். ஒரு காலம் அந்த மாதிரி வெளியில நிக்கலன்னா அவனை நான் மறந்துடுறேன் அப்படின்னு அவன் மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த மாதிரி பேசுறா. அம்மாவும் ரொம்ப ஆர்வமா பால்கனி பக்கம் போய் பார்த்தா நம்ம பைய கரெக்டா வாசல்ல தான் நிக்கிறான். சே மிஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் சமாளிக்கணுமே அந்த அம்மா. அதெல்லாம் முடியாது, நோ வந்து நிக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நாளையில இருந்து தனியா வீட்டை விட்டு போகப்படாதுன்ட்டாங்க அம்மா. இவ ஓடியாந்து பால்கனில இருந்து பரவாயில்ல தான் நம்பிக்கையை காப்பாத்திட்டானு கண்ணால மொழி பேசுறா மறுபடியும். ஆனா பின்னாடியே அம்மா வந்து பொண்ணை எழுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த கட்ட முயற்சியா ஹீரோ இப்போ அம்மாவை கரெக்ட் பண்ண கிளம்பிட்டான். பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா அம்மாவை கரெக்ட் பண்ணித்தானே ஆகணும். அம்மா பொண்ணு எங்க போனாலும் பின்னாடியே போய் மன்னிப்பு கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். கூடவே பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு தெரியுறான். இப்போ இந்த காதல் மேட்டரை அத்து விடணுமேனு முடிவு பண்ணி அம்மாகாரி தன் அப்பா கிட்ட போய் மேட்டரை எடுத்து சொன்னதும் அவரு செம காண்டாராரு. சின்ன வயசுல உன் காதலையா அத்து விட்ட வேணா, உன் பொண்ணு காதலை அத்து விட மாட்டானா, அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து அந்த பையலை துரத்தி விட்டேன், அதே மாதிரி இப்போ குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிற இந்த பையலை காலேஜ்ல இருந்து துரத்த வரேன்னு சொல்லிவிட்டு யூ டோன்ட் வரின்னு பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சொன்னாப்லயே காலேஜ் பக்கம் வந்து நம்ம பைய கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குறாரு. அவரு என் பேத்தியை விட்டு ஒழுங்கா விலகியேறு அப்படின்னு அட்வைஸ் போறாரு. அப்படியெல்லாம் லவ் பண்ற பொண்ணு அம்போன்னு விட்டு போக முடியாது, அவளுக்காகத்தான் இந்த வேலைக்கே நான் வந்தேன் அப்படின்னு எடுத்து சொல்றாரு நம்ம ஹீரோ. தாத்தா கொஞ்சம் அடியாட்களோட வந்திருப்பாரு போல. எல்லா பேரும் நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்க ஹீரோவும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே சண்டை பண்றான். பேட்டை வச்சுக்கிட்டு ஒரு பாலையும் 6க்கு தள்ளுறாப்புல அடிச்சு பொளக்குறான், அடிச்சு மட்டையாக்குறான். வீட்டுல பார்த்தா தாத்தா அடியாட்களோட நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு தள்ளிடுவாரோ அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சு பொண்ணு வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு நொறுக்குறா. அம்மா வந்து என்னடி ஆச்சு, ஏன்டா அப்படி நடந்துக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, வயசுதான் பிரச்சனையா இல்ல அந்த வயசையும் தாண்டி வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. ஆமாடி பிரச்சனை இருக்குடி, உங்க அப்பா தாண்டி பிரச்சனை அப்படின்னு அந்த அம்மா ஏதோ பேச ஆரம்பிக்குது. என்னையா பிரச்சனைன்னு பார்த்தா
இந்த அம்மாவுக்கும் இவங்க தான் புருஷனை விவாகரத்து பண்ணாங்கல்ல நம்ம ஹீரோயினோட அப்பா, இவங்க 2 பேரும் சண்டைக்குமே முக்கியமான காரணம் அவங்க 2 பேருக்கு இடையில இருந்த அந்த வயசு வித்தியாசம் தானா. சொந்த தாய்மாமன்னு கட்டி வச்சாங்க போல. சோ வயசுல மூத்தவரா போயிடுறாரு அவரு. அம்மா என்ன சொல்ல வந்தாலும் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பொண்ணுன்னு மட்டம் தட்டி பேசவே விடலையா. ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனையா அதுல வந்தது, பின்னாடி பெருசா வெடிச்சிருக்குது. அது கடைசியில அடிக்கிறது, பிளாக்மெயில் பண்றது, அப்புறம் விவாகரத்து வரைக்கும் போய் முடிஞ்சிட்டதா எடுத்து சொல்றாங்க. ஆனா பொண்ணு கேட்கறாப்ல தெரியல, நீங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணீங்க, அதனாலதான் உங்களுக்கு வாழ பிடிக்கல. நான் விருப்பப்பட்டு நானே லவ் பண்ணி வயசு வித்தியாசம் பார்க்காம அவர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். சோ எங்களுக்கு செட் ஆகும். நீங்க எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்றீங்க, டோன்ட் ஓவர் திங்க் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அம்மாவும் ஒருவேளை பொண்ணு சொல்ற இந்த பாயிண்ட் சரிதானோ அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. அப்புறம் சரி மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணி பொண்ணோட அம்மா அவங்கள பத்தி விசாரிக்கிற வேலையில இறங்கிட்டாங்க போல. அத வேகமா ஓடியாந்து நம்ம ப்ரொஃபசர் இவங்கிட்ட எடுத்து சொல்லும் போது ஒரு பிரச்சனையும் இல்ல, எங்க போய் விசாரிச்சாலும் எல்லாம் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுவான். டேய் நம்ம ஆபீஸ்ல சொல்லி வச்சியாடா அப்படின்னு கேட்க, ஆபீஸ்ல இவன் எதையும் சொல்லி வைக்கல, செட் பண்ணல. ஆனா இந்த அம்மா இப்ப ஆபீஸ்லாம் விசாரிக்க போயிருக்குது போல. யாருக்கா கால் பண்ணி பாக்குறேன், யாரும் அங்க போன் எடுக்கல, எல்லாம் பிஸியா இருக்காங்க. மறுபடியும் கால் பண்ண ஒரு வழியா ஒருத்தன் அட்டன் பண்ணிட்டான். போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. உன்னை பத்தி இந்த அம்மா விசாரிச்சுச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டேங்கிறான் ஒருத்தன். என்னத்த சொல்லி சொல்லலாம் அப்படின்னு ஒன்னும் பிடிபடல. அந்த அம்மா ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்க வர சொல்றாங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டல். இங்க எதுக்கு வர சொல்றான்னு புரியாம ஃப்ரெண்ட கூட்டிட்டு நம்ம ஆளு போய் சேர்ந்துட்டான். எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னு பார்த்தா பயலுக்கு வயசு கூட இருக்குதுல்ல, இதனால இவன் நல்லபடியா கல்யாணம் கட்டிக்கிட்டு தான் பொண்ணை சந்தோஷமா வச்சுப்பானா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம். அப்புறம் வியாதி வெட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு செக் பண்றதுக்காக வர சொல்லிருக்காங்களா. அங்கே இங்கேன்னு போய் பலவிதமான டெஸ்ட் எடுக்கப்படுது. சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ப்ரொஃபசர் ஃப்ரெண்டே எவ்வளவு டயர்டா இருக்கிறாருன்னு பாருங்க. அப்ப நம்ம பயலுக்கு இன்னும் எவ்வளவு டயர்டா இருக்குன்னு யோசிக்கணும். ஒரு வழியா எல்லா டெஸ்ட்டுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு வராரு. ரிப்போர்ட் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா. எவ்வளவு மணி நேரம்? 1 மணி நேரம். ஆனா ரிப்போர்ட்டை போன்லயே பாத்துக்கலாம், பேப்பர் பிரிண்ட் அவுட் எல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. யாருமே ஒழுங்கா சாப்பிடல போல, காலையில இருந்தே சாப்பிடல, எல்லாம் பிஸியா இருக்காங்க. சாப்பிட்டு போலாமா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க அந்த அம்மா சரின்னு ஒத்துக்குச்சு. அப்படி சாப்பாடுல தான் என் பொண்ணை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு விசாரிக்கிறாங்க. நம்ம பையன் உடனே ஃப்ளோல அந்த 5 கண்டிஷன் தான் காரணம்னு எடுத்து சொல்றான். இந்த அளவுக்கு அழகா பொண்ணை வளர்க்குறீங்கன்னா உங்ககிட்ட இருந்தா இந்த நல்ல குணங்கள் எல்லாம் உங்க பொண்ணுக்கும் வந்திருக்கணும்னு சொல்லி ஐஸ் வைக்கிறான். எது இந்த 5 காரணத்துக்காகத்தான் என் பொண்ணை நீ லவ் பண்ணியான்னு ஆச்சரியமா பாக்குறாங்க அம்மா. அதே சமயம் போன்ல டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சுங்க. சின்ன பிரச்சனை இருக்கு போல நம்ம பயலுக்கு. உடனே ஹீரோயினோட அம்மா நம்ம எக்ஸ் வாக்கிங் போ, சுகர் சாப்பிடக்கூடாது, ஆயில் சாப்பிடக்கூடாது, நோ எண்ணெய், நோ சர்க்கரை, நோ உப்பு அப்படின்னு அடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் சம்மதமானு கேக்குறாங்க. இதெல்லாம் கண்ட்ரோலா இருந்தான்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை போல. இந்த உப்பு சத்து சக்கரை சத்தெல்லாம் பின்னாடி வரும்ல, அதெல்லாம் பார்டர்ல இருக்கும் போல. அதுக்காகத்தான் இந்த அம்மா இவ்வளவு அட்வைஸ் போடுது. பொண்ணை கொடுத்தா போதும் தாயின்னு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் சரி ஒரு நல்ல நாள் பார்த்து நானே வீட்டுல வந்து பேசுறேன்னு அம்மா சொல்லிட்டு போறாங்க. ப்ரொஃபசர் இந்த சந்தோஷமான மேட்டரை தான் பொண்டாட்டிக்கு சொல்லலாமேன்னு ஆவலா கால் பண்றான். ஆனா வேண்டாம், இந்த மேட்டரை சொல்ல போய் தான் ஸ்கூல்ல லவ் பண்ண பொண்ணோட பொண்ணு தான் இப்ப நான் கட்டிக்க போற பொண்ணுங்கிற மேட்டர் எல்லாம் அரசல் புரசலா வெளியில வந்துடும், அதனால வேண்டாம்னு பயப்படுறான். அதுக்குள்ள பொண்டாட்டி அந்த பக்கம் காலை அட்டன் பண்ணிட்டா. என்னப்பா எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நாட் ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லி மொட்டையா காலை கட் பண்ணிட்டாரு நம்ம ப்ரொஃபசர். வீட்டுல அந்த அம்மா நம்ம ஹீரோட வீட்டுல வந்து பேசுறதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லிடலாமேன்னு நம்ம பையன் யோசிக்கிறான். ஆனா இந்த மேட்டரை சொன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோவோட அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு இவனுக்கு பயம். அதனால பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட், வெளியில டாக்டர்னு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த உண்மையை உடைக்கும் போது நிறைய பேருக்கு நெஞ்சே நின்னு போயிடும் இல்லையா. அதுக்காக சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அப்பா அம்மா கிட்ட 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான 3 விஷயம் சொல்ல போறதா சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னவா இருக்கும்னா அவங்களும் கொஞ்சம் பயங்கலந்த ஆர்வத்தோட இருக்கிறாங்க. வரதட்சணை கேட்க கூடாதுன்னு முதல் கண்டிஷன் வைக்கிறாரு. அப்புறம் 2வது கண்டிஷன், கல்யாணம் நடக்க போற இடம் அவங்க எந்த இடம் சொல்றாங்களோ அந்த இடத்துல தான் அவங்களோட சாய்ஸ் தான். நம்ம முறைப்படி நம்ம மண்டபம் நம்ம இஷ்டம்னு அவங்கள அலங்கரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கும் அப்பா அம்மா சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து 3வது விஷயம்னு தயங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தயங்கி ஹீரோயினோட அம்மா பேர் என்னங்கறத சொல்றாங்க. அதை கேட்டதும் இதுக்கு 2 சிரிக்குதுங்க. அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணானே அதே பேர் இருக்குது பாரு, ஐயோ காமெடி அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அட மக்குகளா, அதே பொண்ணோட பொண்ணத்தான் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறத நம்ம பையன் சொல்ல வரும்போது அக்கா பேரு தான் ஒண்ணு ஆளு ஒண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, பேசாம அப்படியே இருக்கட்டும் உற்று அப்படின்றாங்க. ஹீரோவும் சரின்னு அமைதியாயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் வந்துருச்சு. நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசி முடிவெடுக்கிறாங்க. கட் பண்ணா இப்போ நிச்சயம் நடக்க போகுது. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பி. அதே சமயம் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல சிவான்னு ஒரு பைய கடை வச்சிருந்தானே மசால் கடைக்காரன், இந்த அம்மாவோட கிளாஸ்மேட் ஒரு காலத்துல, அவரு ஃபேமிலியோட வராரு. எல்லா பேரும் ஐயோ இவன் என்ன பண்ண போறானோன்னு பயத்துல இருக்கிறானுங்க. அக்கா இது பத்தாதுன்னு டே அந்த ஃபர்ஸ்ட் ரோல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் பாரு, அந்த பையில பாரு அப்படின்னு சொல்ல இவளுக்கு இன்னும் சாக்கு. ஏன்னா இவனுக்கு எல்லா மேட்டரும் தெரியும். இங்க மேடையில தட்டு மாத்தியாச்சு, இங்க
அடுத்த ஷாக்கு பாருங்க, ஷாக்கு மேல ஷாக்கு தான். நம்ம பையன் ஒரு கம்மலை ஒளி வச்சிருந்திருப்பால, அது கட்டிக்க போற பொண்ணுக்காகன்னு அம்மா தப்பா நினைச்சு அதை தட்டுல வச்சிருக்காங்க. அதை யாரு பார்க்க கூடாதுன்னு நம்ம பையன் ஒளி வச்சிருந்தானோ அந்த அம்மா பாத்துருச்சு, எக்ஸ் பாத்துருச்சு. கம்மலை விடுங்க, அந்த பாக்ஸ் சின்ன வயசுல ஸ்கூல்ல லவ் பண்ண பையன் கொடுத்த அதே பாக்ஸ், அந்த பாக்ஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா இதையெல்லாம் நம்ம பையன் கவனிக்கவே இல்லை. அந்த மசால் கடைக்காரங்கிட்ட போய், எப்பா அன்னைக்கு என் வாழ்க்கையை கெடுத்த, இப்ப மறுபடியும் என் வாழ்க்கையை கெடுத்துறாதுன்னு பயந்துகிட்டு தயங்கிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறார். உடனே அவரு, உன் வாழ்க்கை என்னால் தடம் பொருளாது, அந்த தவறை நான் திரும்பவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவரு சொற்பொழிவா ஆத்துறார். சரி, இவனால இப்ப பிரச்சனை இல்ல போல. ஆனா அங்க அவங்களுக்கு பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. தான் பொண்ணை கட்டிக்க போறது தன்னை லவ் பண்ண பையங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து அந்த கம்மல் பாக்ஸை காமிச்சு, நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன லவ் பண்றேன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு பின்னாடியே தெரிஞ்சவன் நீதானே அப்படின்னு கரெக்டா கேக்குறாங்க. நம்ம பையில வேற வழி இல்லாம ஆமான்னு ஒத்துக்குறாங்க. ஏண்டா ஸ்கூல் டைம்ல என்ன லவ் பண்ணிட்டு இப்ப என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கிறியா? இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியே. பரவாயில்ல, இதை என் பொண்ணு கிட்ட பேசி நான் புரிய வச்சுக்கிறேன். அவ டெஃபினட்டா இதை கேட்டதும் உன்னை பிரிஞ்சிடுவா. நீயும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவளை விட்டு விலகி போயிடு அப்படின்னு அம்மா எச்சரிக்கிறாங்க, சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு அடுத்து ஒன்னும் பிடிபடல. பொண்ணுகிட்ட அம்மா இதை பத்தி எல்லாம் பேசிருப்பாங்க போல. நேரா விவரன்னு வந்து அம்மாவை இவ லவ் பண்ண மேட்டரை பத்தி விசாரிக்கிறா. நம்ம பையன் என்ன சொல்லணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறான். ஆனா பொண்ணு கேக்குறது என்னன்னு பாருங்க, ஏன் இதை பத்தி ஆரம்பத்திலே என்கிட்ட நீ சொல்லலன்னு கோவப்படுவா. அப்புறம் ஜாலியா சிரிச்சு பேசுறா. என்னையாச்சு அப்படின்னு பார்த்தா இதை அவ பெரிய விஷயமாவே எடுத்துக்கல போல. நம்ம பையன் தான் தேவையே இல்லாம இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான், பயத்துல இருந்திருக்கான். இப்போ பயபுள்ள குஷி ஆயிட்டான். இதுல பொண்ணு ஒருபடி மேல போய், ஆமா பொதுவா இந்த லவ் பண்றவங்க எல்லாம் எங்கேயாவது மூலையில அந்த எக்ஸ பத்திய நினைப்ப உள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீயும் எங்க அம்மாவை எங்கேயாவது மனசுல ஓரமா இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டு நக்கல் பண்றா. அவன் ஐயோ இல்லங்கிறாப்ல பாக்குறான். வெரி குட் அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்கா. இவ அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல, சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா அசால்ட்டா. ப்ரொஃபசர் சும்மா இல்லாம அந்த 5 கண்டிஷன் இவன் போட்டானே, அந்த 5 கண்டிஷனுமே உங்க அம்மாவை பார்த்து தான் போட்டான். சின்ன வயசுல ஸ்கூல்ல லவ் பண்ணும்போது உங்க அம்மா கிட்ட இருந்த அந்த 5 குவாலிட்டிஸும் யாருகிட்ட இருக்கோ அவங்கள தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால இருந்த கதையெல்லாம் சொல்ல அவ கோவப்படுறா. எங்க அம்மா மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி தான் என்ன நீ லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்ப நீ எனக்காக லவ் பண்ணல, அந்த குவாலிட்டிஸ்க்காக தான் நீ என்ன லவ் பண்ணிருக்கிற அப்படின்னு கேக்குறா. நம்ம பயக்கிட்ட பதிலே இல்ல. ஆனா உன்னோட இந்த நிபந்தனைகள் எல்லாம், கண்டிஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு அபத்தமானதுங்கிறத இப்ப அவ சொல்லி புரிய வைக்கிறா. ஏர்போர்ட்ல காஃபியை கொட்டினப்பயே இவளுக்கு நிஜத்துல கோவம் வந்திருக்கும். ஆனா புதுசா பாக்குற ஒரு ஆளுகிட்ட கோவப்படக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தாலும். அதே மாதிரி இவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா. சோ நீ எதிர்பார்க்கிற அந்த குவாலிட்டி எல்லாம் இப்ப என்கிட்ட இல்ல, அப்ப நீ என்ன லவ் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிட்டா. இவன் போய் பொண்ணை சமாதானப்படுத்தாம அமைதியா நிக்கிறான். கட் பண்ணி வீட்டுல பார்த்தா பொண்ணு தன்னை லவ் பண்ணல, தாங்கிட்ட இருந்த அந்த கண்டிஷனத்தையும் அவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்றான். ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இப்ப கொஞ்ச காலமா இந்த பொண்ணு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தவ இப்ப தூக்கம் இல்லாம தவிக்கிறா. 2 பேருமே வருத்தத்தோட தான் நாட்களை ஓட்டுறாங்க. ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கையில நம்ம அக்காகாரியும், சரி ஒரு கால் நீ லவ் பண்ற பொண்ணுக்கு நீ எதிர்பார்த்த 5 குவாலிட்டி இப்ப இல்லைன்னு நினைச்சுக்கோ, அப்போ இவ்வளவு காலம் நீ லவ் பண்ண விஷயத்தையெல்லாம் அப்படியே மறந்துடுவியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. அதே மாதிரி இவன் ஸ்கூல்ல லவ் பண்ண அந்த அம்மா, அவங்க கிட்ட அந்த 5 குவாலிட்டிஸ் இருந்தது. ஆனா அதே 5 குவாலிட்டி சாகுற வரை அவங்க கிட்ட இருந்துச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த குவாலிட்டிஸ் இருந்திருந்தா அப்பா கூட அடிக்கடி சண்டை போட்டிருக்க மாட்டாங்க, தகராறு ஆயிருக்காது, சண்டை ஆயிருக்காது, விவாகரத்து வரைக்கும் போயிருக்காது. சோ இந்த 5 கண்டிஷனை தேடி நீ போனது முட்டாள்தனம், இதனால ஒரு பயனும் இல்லை அப்படிங்கறத அக்கா எடுத்து சொல்றாங்க. அதே சமயம் அக்காவுக்கு திருதுப்புன்னு பிரசவ வலி வந்துருது. டாக்டருக்கு கால் பண்ணா மழை பயங்கரமா பெய்யறதுனால டிராபிக்ல டாக்டர் மாட்டிக்கிட்டாங்களாம், வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டர் போல ஒரு வழியா அவனை பிடிச்சு கூட்டிட்டு வந்து பிரசவம் பார்த்து நல்லபடியா குழந்தையும் பிறந்துருச்சுங்க. அதுவும் ஒரு அழகான பெண் பிள்ளை பிறந்திருக்குது. சரி நான் போய் யாரை கூட்டு வரட்டுமா அப்படின்னு அக்காட்ட ஆர்வமா கேட்கிறான் பையன். போய் தாராளமா சந்தோஷமா கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க அக்கா. வீட்டுக்கும் வந்துட்டான். யாரு வீட்டுக்கு? தான் லவ் பண்ற 2 பேரோட வீட்டுக்கும் வந்துட்டான். பொண்ணோட அம்மா கிட்ட தான் பேசுறான். ஸ்கூல்ல நான் உங்களை உண்மையாவே நான் லவ் பண்ணல, அது பப்பி லவ். ஒரு காலம் அந்த லவ் உண்மையா இருந்திருந்தா நான் உங்களை எங்க இருந்தாலும் தேடி வந்திருப்பேன். ஆனா நான் நிஜத்துல காதல் பண்ணது உங்ககிட்ட இருந்த அந்த குணத்தை மட்டும்தான், உங்களை இல்ல. அதனாலதான் இத்தனை வருஷமா அந்த குணம் இருக்கிற பொண்ணை தேடிக்கிட்டு இருந்ததா எடுத்து சொல்றான். அப்புறம் ஸ்கூல்ல உங்ககிட்ட எந்த குணமெல்லாம் இருக்குன்னு நான் பார்த்து அந்த குணத்தை லவ் பண்ணணும், அந்த குணமெல்லாம் இப்ப உங்ககிட்ட இல்ல. சோ குணம் மாறுங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ இதை ஒரு காரணமா காட்டி இப்ப எனக்கு இருக்கிற இந்த காதலை நானே இழக்க விரும்பல. ஒரு கால் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா அது உன் பொண்ணு கூட மட்டும்தான். சோ புரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்ணுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லி தலைவர் கிளம்பிட்டாப்ல. கட் பண்ணா காலேஜ்ல எக்ஸாம் நடக்குது. அங்க நம்ம ஹீரோ வந்து அந்த 5 கண்டிஷனை வச்சுதான், அந்த 5 குணாதிசயத்தை வச்சுதான் தான் உன்னை லவ் பண்ண மேட்டரை ஒத்துக்கிறார். ஆனா அதுல சில குணங்கள் இருக்கு இல்லங்கிறது பிரச்சனை இல்ல. அது எல்லாத்தையும் தாண்டி நீ வேணும்னு இப்ப நான் ஒத்த கால நிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், அந்த லவ் தான் காரணம், அந்த குணங்கள் காரணம் இல்ல அப்படின்னு பேசுறாரு. இந்த காதலும் சரி இந்த கம்மலும் சரி உனக்கு தானே சொல்லி எடுத்து கொடுக்குறாப்ல. பொண்ணுக்கு என்ன
ரியாக்ட் பண்ணணும்னே பிடிபடல. இப்படி அம்மா கிட்டையும் பொண்ணுகிட்டையும் ஃபீல் பண்ணி அம்புட்டு பேசிவிட்டு பயபுள்ள இப்போ ஏர்போர்ட்ல வந்து நிக்கிறான். அக்காவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இப்ப எதுக்கு ஏர்போர்ட்ல நிக்கணும், அமெரிக்காவுக்கே பேசாம போயிரு சிவாஜிங்கிறாப்ல. இவனே முடிவு பண்ணி அமெரிக்காவுக்கு போக முடிவு பண்ணிட்டானோ. பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு அந்த அம்மா வந்து நிக்குது. தெரியாதனமா ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்க. தெரியாதனமா காஃபியும் சிந்துது. இவனுக்கு யாரது அறிவில்லைன்னு கேட்கணும்னு கோவம் வருது. ஆனா இவங்களை பார்த்ததும் கப் சிப்புன்னு அமைதி ஆயிட்டாப்ல. அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூல் டைம்ல நீ கொடுத்த அந்த லெட்டர் எல்லாத்தையும் நான் இன்னும் பத்திரமா ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அதையெல்லாம் திரும்ப நான் இப்ப படிச்சு பார்த்தேன். அதுல எதுலயுமே நீ என்ன காதலிக்கிறாப்ல எழுதல. என்கிட்ட இருந்த அந்த குணத்தை தான் நீ காதலிச்சிருக்கிறேங்கிறது நீ எழுதுன அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போதே நல்லா புரியுது. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் யாருக்கு வேணாலும் அந்த லெட்டர்ஸ் பொருந்தும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயினை பத்தி ஏதாவது எழுதுப்பான்னா, ஒரு ஹீரோயின்ட்ட உனக்கு எல்லாம் பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா நம்ம பசங்க எப்படி எழுதுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்ததா. சோ அது ஒரு பப்பியான தனங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டதா நம்புறாங்க, சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த காதல் கடிதங்களை இந்த அம்மாவும் கொஞ்சம் ஃபீலிங்கோட தான் படிச்சு பார்த்திருப்பாங்க. ஆனாலும் அதுவும் அந்த பப்பி காதல், அந்த பப்பி ஃபீலிங் விவரம் தெரியாத வயசுல வந்ததுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எது எப்படியோ நம்ம பயலை இப்போ மாப்பிள்ளை ஆக்குவதற்கு சம்மதம் சொல்லிவிட்டார்கள். நீங்க ஓகே சொல்லிட்டீங்க, இப்போ உங்க பொண்ணை எப்படி நான் கரெக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஏன்னு புலம்புறான். பார்த்தா அட போ பாசு, என்னை கூட்டு வந்ததே என் பொண்ணு தான் அப்படிங்குது அந்த அம்மா. பொண்ணு வந்து நிக்கிறா. ஏய் எக்ஸாம்லடி, எக்ஸாம் எழுதாம இங்க வந்து நிக்கிறேன்னு கேட்டா, அதான் எனக்கு பதிலா உங்க ப்ரொஃபசர் ஃப்ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாப்லன்னு சொல்றா. காலேஜ்ல பார்த்தா அவரு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறோட பேப்பரை பிடிக்கி காஃபி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த ப்ரொஃபசர் ஃப்ரெண்டு. அதுவும் இவளுக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாப்ல. பைபிள்ல பாருங்க, இப்போ லவ் பண்ற பொண்ணை ஆர்வமா கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறான். குறுக்கால அம்மா நிக்குது. காஃபி வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த அம்மா அந்த பக்கம் போனதும் இவர் காதலோட கட்டி பிடிச்சுக்கிறாரு. இந்த பக்கம் அம்மா ஹரி நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு போன போட்டு இந்த தடவை டெஃபினட்டா கல்யாணம் பண்றோங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு பேசுறாங்க. ஐயே நீ என்னமா நினைச்சு பேசுற, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, நோ அப்படிங்கிறாப்ல. வேணும்னா வரதட்சணை கூட கொடுக்குறேங்கன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா சொல்ல, ஓ வரதட்சணையா, அப்ப டபுள் ஓகே அப்படின்னு நம்மளும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ரெண்டு பேரும் ஃபன் பண்றாங்க. ஒரு வழியா கல்யாணத்துக்கு குடும்பமும் சம்மதிச்சிருச்சு. அந்த பக்கம் நம்ம சின்ன சிறுசுகளும் சம்மதிச்சுட்டாங்க. நாலு போட்டு படத்தையும் முடிச்சாச்சு. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பம் வரவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.